உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு சுக்கிரன் ப்ளஸ் புதன் இணைவால் உண்டாகக்கூடிய அஷ்டலக்ஷ்மி யோகமும், அவர்களுடன் பார்க்கக்கூடிய 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் தனது சொந்த வீட்டில் நின்று வக்கர நிலை அடைஞ்சி அவரது பார்வை விழக்கூடிய சுக்கிரன் மீதும் புதன் மீதும் விழக்கூடிய இந்த பார்வையினுடைய பிரதிபலிப்பு உங்களது வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட மாற்றங்களையும் மேன்மைகளையும் உண்டாக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்குன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும். ஆக சிம்மராசி அன்பர்களே, உங்களது வாழ்க்கையில் சுமைதாங்கிகளாகவும் இன்னைக்கு வரைக்கும் மற்றவங்களை சார்ந்து அவர்களுடைய நலனை கருதியே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்தது ரொம்ப குறைவு. ஆனாலும் எதிலும் சூரிய பகவானுடைய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. முதன்மையாக இருப்பீங்க. எங்கேயுமே உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையோட உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளும் உயர்தரமான மேன்மைகளில் இருக்கும். அப்பேற்பட்ட சிம்மராசி அன்பர்களினுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை துரோகங்கள் பல சந்திச்சு நல்லது செய்ய போய் கடைசியில் அவங்களுடைய சுயநலத்துக்கு தான் நம்மளை பயன்படுத்தினாங்களான்ற அளவுக்கு பல்வேறு விதமான மன அழுத்தங்கள், இது எல்லாத்தையும் கடந்து வந்த உங்களுக்கு கடந்த 5 வருஷத்தில் உங்கள் தொழில் சார்ந்து எல்லா முயற்சிகளும் நல்ல இலக்கு நோக்கி வந்த நீங்கள் இந்த 5 வருஷத்தில் இனம் புரியாத சரிவுகளை சந்தித்து மன அழுத்தத்திற்கு ஆளாகி நிற்கக்கூடிய உங்களுக்கு அந்த தொழிலில் மாபெரும் மாற்றங்கள் உண்டாக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். தொழிலில் பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்க போகுது. அடுத்தடுத்த முயற்சிகளும் உயர்தரமான மேன்மைகளுக்கு நீங்கள் உண்டாக போகிறீங்க. இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் புதனுடைய ஆதிக்கம் ஒரு நல்ல ஒரு ஆற்றலை உண்டாக்கும். சகல செல்வாக்கும் உங்களை வந்து அடையிற அளவுக்கு இந்த சுக்கிரன் தனம் செல்வம் உங்களை இந்த பண நெருக்கடிகளால் தொழில் அடுத்துக்கடுத்து கொண்டு போக முடியன்ற வருத்தத்தில் இருந்த உங்களுக்கு அந்த பண வருவாய் ஏதோ ஒரு விதத்தில் வந்து அடையும். இந்த புதன் தன்னுடைய ஆற்றல், தன்னுடைய அறிவுபூர்வமான செயல் எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு உண்டாக்குவார். அப்போ இது எல்லாமே இணைந்து உங்களுடைய ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டும் ஒரு நல்ல ஒரு உயர்தரமான ஒரு ரீச், எல்லா விதத்திலையுமே ஒரு நல்ல பொசிஷனில் நிற்க போகிறீங்க. அடுத்தது உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்க போகுது. இந்த சிக்கல்களில் நீங்கி செய்யாத தவறுகளுக்கு பாதிக்கப்படக்கூடிய சூழலுக்கெல்லாம் ஆளாய் நின்னீங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க செய்த தவறுகள் உங்கள் மேலே திணிக்கப்பட்டு இருந்தது. இது எல்லாத்துக்கும் ஒரு நிரந்தர தீர்வு உண்டாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த சுக்கிரன் புதனுடைய இணைவால் நீங்கள் இத்தனை நாளாக இல்லாத சில வேலைப்பாடுகள் உருவாக்கி ஒரு நல்ல ரிலீஃபை உண்டாக்க போகிறீங்க. இதனால் நிலுவையில் இருக்கக்கூடிய ப்ரொமோஷன் கிடைக்க போகுது, நல்ல இடமாற்றங்கள் உண்டாக போகுது, மனநிறைவோடு உங்களுடைய வேலைகளை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமைய போகுது. அந்த வேலையில் பதவி உயர்வு மட்டுமல்லாமல் ஊதிய உயர்வும் உண்டாக போகுது. சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒத்துழைப்பு தரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையும். இதிலிருந்து அடுத்தடுத்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா, குடும்ப ரீதியில் பல மன அழுத்தங்களை கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிங்க. ஒரு ஒற்றுமை இல்லாத நிலை, தேர்ட் பர்சனால் குடும்பத்தில் குழப்பங்கள், மற்றவங்க செய்கிற சூழ்ச்சிகளால் உங்கள் நிம்மதி கிடக்கூடிய ஒரு சூழல். இதனால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்கள் பேச்சை கேட்காம அவங்க ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நிலை. இது எல்லாமே ஒரு மாற்றங்கள் கிடைக்குமான்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருந்த உங்களுக்கு இந்த கிரக இணைவால் ஒரு சிறந்த மாற்றங்கள் கிடைக்க போகுது. பிரிஞ்ச கணவன் மனைவி ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போய் இன்றைக்கி கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் உடஞ்சி ஒரே வீட்டில் பேச்சுவார்த்தை இல்லாமல் வாழக்கூடிய சூழல் எல்லாமே சிலருக்கு. இன்றைக்கி சிம்மராசி அன்பர்கள் ஆண்களும் சரி, குறிப்பாக பெண்களும் சரி, வாழ்க்கை அமைஞ்சிடுச்சு நம்ம வாழ்ந்து தீரணுமே அப்படின்ட்டு மற்றவங்களுக்காக வாழக்கூடிய நிலையில் இன்றைக்கி எல்லாத்தையும் சரி பண்ணி மனசுக்குள்ளே போட்டு பார்க்குற பார்வைக்காக, அடுத்தடுத்த சந்ததிகளுக்காக உங்கள் வாழ்க்கையை எப்படியாவது ஒன்றும் உங்களுக்காக நீங்கள் வாழலை, மற்றவங்களுக்காக அதை சரி பண்ணி வாழணும் என்ற அளவுக்கு இனம் புரியாத பல்வேறு விதமான வேதனைகளுக்கு ஆளாகி நிற்கிறீங்க. ரொம்ப கஷ்டங்களுக்கு ஆளாகிட்டீங்க. அமைஞ்ச வாழ்க்கை நிம்மதி இல்லாத வாழ்க்கை, ஆரம்பத்திலிருந்து வேதனைகள் கஷ்டங்களையே பட்டுட்டுன்ற ஒரு வேதனை. அப்பேற்பட்ட உங்களுக்கு ஒரு திருப்பங்கள், அந்த திருப்பங்கள் ஒன்றும் நாம் செய்கிற வேலையில் கிடைச்சா ரொம்ப நிம்மதி, குறிப்பாக பொருளாதாரத்தில் கிடைச்சா ரொம்ப நிம்மதி.
அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை ரீதியில் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையினுடைய அடிப்படை கட்டின கணவன் சார்ந்த அமைப்புகளும் சரி, கணவனுக்கு மனைவி சார்ந்த அமைப்புகளும் சரி, ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கும் பொழுது அங்கே ஒரு மாற்றம் கிடைக்கும். அப்படி இந்த மாதிரியான ஒரு நல்ல நல்ல மாற்றங்களும் மாறுதல்களும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையும். குறிப்பாக சொந்தம், பந்தம், உற்றார் உறவினர்கள் ரீதியில் இருக்கக்கூடிய அந்த வேற்றுமை, கடந்த காலகட்டங்கள் நிறைய அவமானங்களை சந்தித்து வந்தீங்க, அதற்கு ஒரு நல்ல ரீஎன்ட்ரி, பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். கண்டிப்பாக உறவு முறைகள் எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். மேற்கொண்டு வரவு செலவு ரீதியில், குடுக்கல் வாங்கல் ரீதியில் ரொம்ப கஷ்டப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு யாரும் உதவலை, உதவக்கூடிய செல்வாக்கு இருந்தும் கூட உங்களுக்கு உதவக்கூடிய மனசு இல்லாமல் நீங்கள் பரிதவிச்சு நிற்கக்கூடிய நிலைக்கு ஆளாகக்கூடிய சூழலுக்கு எல்லாமே கடந்து வந்தீங்க. ஆனாலும் இது எல்லாமே வேதனையாக எடுக்காமல் உங்களுக்கு கிடைச்ச ஒரு அனுபவமாக உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் இந்த நிலை உருவாகக்கூடாதுன்ற தன்னம்பிக்கையோடு இறங்கி செயல்படுங்க. 100% நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு நிழலாக நிற்கக்கூடிய அளவுக்கும் உங்கள் குடும்பத்திற்கு ஒரு பெரிய இமயமாக நிற்கக்கூடிய ஒரு காலமாக வரக்கூடிய காலம் உங்களுக்கு இருக்கும். 100% வரவு செலவு கடன் சுமைகள் நீங்க போகுது. சகல அம்சங்களும் உங்களுக்கு கைக்கூடி வரப்போகுது. அதற்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் விபரீத ராஜயோக அமைப்பு இந்த கிரக இணைவுகளால் உண்டாக போகுது. அப்போது சிலருக்கு அந்த அதிர்ஷ்டங்களால் வீடு, பூமி, சொத்துக்கள் சார்ந்த அமைவுகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். அப்போது இந்த காலகட்டங்களை சரியாக பயன்படுத்தினாலே போதும். குறிப்பாக திருமண வாய்ப்புகள் எவ்வளோ முயற்சி எடுத்திருப்பீங்க, தடையாக இருக்கும். தடைனா கொஞ்சம் நிச்சயம் இல்லை, இதுதான் பொண்ணு, இதுதான் மாப்பிள்ளைன்ற அளவுக்கெல்லாம் பார்த்தா காரணமே இல்லாமல் இன்றைக்கு வரைக்கும் என்ன காரணம் தெரியலைங்க, நின்று போச்சு. வேதனை, கல்யாணமே வேண்டாம் அப்படின்ற அளவுக்கெல்லாம் மன அழுத்தம். ஏதாவது ஒரு சுபகாரியத்துக்கு போகலான்னா அங்கே போனால் கேட்பாங்களே, ஏன் இன்னும் கல்யாணம் ஆகலையான்ட்டு. அதுக்கு பதில் சொல்கிறதுக்கே நிறைய விஷயங்களை நம்ம ஒதுக்கக்கூடிய நிலைமைக்கெல்லாம் ஆளாயிருந்திருப்பீங்க. அப்போது இந்த நிலை மாறுமான்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக மாறக்கூடிய காலம் இந்த இடத்துல உருவாகும். திடீர்னு ஏதோ ஒரு வாய்ப்பு டக்குன்னு அமையும். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திங்க. 100% சக்ஸஸ் கிடைக்க போகுது. இதில் குறிப்பாக இன்னொன்று சொல்லிடுறேன். ஏற்கனவே நான் இதுதான் பொண்ணுன்னு பார்த்தேன், இல்லை இதுதான் மாப்பிள்ளை நான் ஃபிக்ஸ் பண்ணேன், விரும்பினோம், ரொம்ப மனசுக்கு மன திருப்தியான இந்த வாழ்க்கையை கூடி வந்துட்டா போதுமேன்ற வேண்டாத தெய்வம் இல்லை, போகாத கோயில் இல்லை. ஆனால் என்ன யாருக்கன் பட்டதுன்னு தெரியல. இப்போ அப்படியே பிரேக் ஆகி நின்றுடுச்சு. மீண்டும் ஒன்றிணைய முடியுமான்ற குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இதுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்க போகுது. அதற்குண்டான வாய்ப்புகள் அமைச்சு மீண்டும் இணைய போகிறீங்க. ஒரு நல்ல அமைப்புகள் உண்டாகும். கவலைகள் வேண்டாம். நீங்கள் சாதிக்க பிறந்தவங்க கண்டிப்பாக சாதிப்பீங்க. எல்லா இலக்கிலையுமே நல்ல மேன்மை அடைய போகிறீங்க. ஏன் இதை சொல்ல வரேன்னா, சிம்மராசி அன்பர்கள் குறிப்பாக சொல்லணுன்னா, கடந்த காலகட்டங்களில் நம்பி ஏமாத்திட்டீங்க. வாழ்க்கை இதுதான் வாழ்க்கைன்ட்டு இன்றைக்கி நம்பி உங்களை அப்படியே உதாசனப்படுத்தி உங்கள் வாழ்க்கையை உங்களை அப்படியே ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி உங்களை விட்டுட்டு போனவங்க இருக்காங்க. அவங்களுக்கு எதிரில் மீண்டும் நம்ம ரீஎன்ட்ரி கொடுக்கணும், சாதிச்சு காட்டணுன்ற வைராக்கியத்தில் நிற்கிறீங்க. அப்பேற்பட்ட வைராக்கியம் கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு நாள் நாம் இந்த லைஃப்பை மிஸ் பண்ணிட்டோமேன்ற அளவுக்கு வருத்தப்படக்கூடிய அளவுக்கு உங்கள் வளர்ச்சி இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. முயற்சி பண்ணுங்க. 100% வெற்றி அடைய போகிறீங்க. மேற்கொண்டு சிம்மராசி அன்பர்களுக்கு குறிப்பாக வெளிநாடுகள், வெளிநாடு சார்ந்த வாய்ப்புகள், இந்த அமைப்புகளுக்கு முயற்சி எடுத்து தடையானவங்க இருப்பீங்க. அந்த தடைகள் சார்ந்த ரீதியில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து அதை சக்ஸஸ் அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். வெளிநாட்டில் இருந்து இன்றைக்கி வாழ்வாதாரத்தை எல்லாம் அமைச்சு நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி போன எனக்கு இந்த கடந்த 2-3 வருஷத்துக்குள்ளே நிறைய சரிவுகள், பயங்கரமான டிராப். இந்த டிராப்பை எப்படி சரி பண்ண முடியலையே அப்படின்ற அளவுக்கு குழப்பத்தில் இருக்கிற உங்களுக்கு கண்டிப்பாக சரி பண்ண போகிறீங்க. நம்பிக்கை துரோகங்கள் சந்திச்சிட்டீங்க. நீங்கள் நம்பி எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் எல்லாம் அவங்கள நம்பி எல்லாத்தையும் ஒப்படைச்சு இன்றைக்கி எல்லாமே அவங்க அப்படியே உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு சூழல், இது எல்லாத்தையும் கடந்து நிற்கக்கூடிய உங்களுக்கு மீண்டும் அதெல்லாம் உங்களை அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். கவலைகள் வேண்டாம். சிம்மராசி அன்பர்களுக்கு சாதிக்கக்கூடிய, வளர்ச்சி அடையக்கூடிய, சகல ஐஸ்வர்யங்களும் உங்களை அடையக்கூடிய ஒரு அருமையான ஒரு அஷ்டலக்ஷ்மி யோகமாக இந்த அமைவு இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அந்த 21ஆம் தேதி வரைக்கும், ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரைக்கும் இந்த 20 நாட்களில் கிடைக்கக்கூடிய இந்த அமைப்பு உங்களுக்கு ஒரு மாபெரும் மாற்றங்களை உண்டாக்கிடும். கவலைகள் வேண்டாம்.
முயற்சியை பலப்படுத்துங்க. தன்னம்பிக்கைக்கு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதே இல்லை. ஏன்னா நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு உங்கள் இடத்துல வேறு இருந்தாலும் அவ்வளோதான் லைஃப்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி உங்கள் ஸ்பீட் குறையாமல் உங்கள் வேகத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டுருக்கிறீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், சாதிக்க பிறந்தவங்க நீங்கள் சாதிப்பீங்க. அதே போல் இந்த கிரக அமைவுகளில் இந்த கோச்சார ரீதியில் இருக்கக்கூடிய பலன்கள் இதற்கு தகுந்தவாறு முயற்சிகள் எடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜனன ஜாதகம்ன்றது ஒன்று இருக்குது, திசா புத்திகள்ன்றது ஒன்று இருக்குது, சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் இருக்குது. அப்போது இது எல்லாமே அந்த பரல்கள் எல்லாம் ஸ்ட்ராங்காக ஒரு 4, 5, 6, 7 இருந்துட்டால் டாப் பொசிஷனில் நீங்கள் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாயிடும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுங்க, மறந்துடாதீங்க. அப்படி பார்க்கணும்னு நினச்சா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜனன ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதை சார்ந்த முயற்சிகள் முடிவுகள் எடுத்தால் போதும், 100% வெற்றி அடைவீங்க. சிம்மராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட வந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.